மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸில் நம்ம வந்து தொடர்ந்து பல கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோவானாலும் சரி, ஷார்ட்ஸ் ஆனாலும் சரி. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப் ஆரம்பிச்சோல்லையா, இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தமாக ஒரு 50 கொஷின்ஸ். இதோட நமக்கு இந்த டாபிக் கவர் ஆயிரும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் மொத்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுக்கலாம். சரிதானா? ஓகே. ஸோ இப்போ இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டு நோட்ஸ் வேணும். நான் வந்து எல்லாமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து பிவிக்யூ கவர் பண்ணுறேன். இதில் நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் மேக்ஸ் டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனல்லையே சென்டம் மேக்ஸ் 5 AM சீரீஸ்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா, பேசிக்காக பிகினர்ஸ்ல இருந்து டாப்பர்ஸ் வரைக்குமான எல்லா கொஷின்ஸுமே அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். இன்னும் நான் டீட்டெயில்டு நோட்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிப்பீங்க. அதுக்கு முன்னாடி பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது நான் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஒரு வீடியோஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட முடியும். அதில் ஆர்எஸ் அகர்வால் எல்லா கொஷினுமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சீரீஸும் அதாவது கிளாஸ் சீரீஸும் இருக்குது, டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. சென்டம் மேக்ஸ் 5 AM சீரீஸ் அப்படிங்கிறது கிளாஸாக இருக்கும். சென்டம் மேக்ஸ் டைமர் டெஸ்ட் ஈவினிங் 5 PM நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொடுத்துருப்போம் 10 கொஷின். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது. ஸோ இது யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனல்லே பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்போ இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 2x² - 3xy ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ எக்ஸை காமனாக எடுக்கும்போது பவரில் இங்கே ஸ்கொயர் இருக்கு. அப்போ அந்த ஸ்கொயரோட சேர்த்து தான் அது வெளியில் வரும். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டு உள்ள என்ன இருக்கும் 2x - 3y தி ஹோல் ஸ்கொயர் சேர்த்து எழுதிக்கணும். அடுத்ததான் செகண்ட் டேர்ம்ல 4x - 6y தி ஹோல் கியூப் இருக்கு. இதுல எதை காமனா எடுக்கலாம் அப்படின்னா 2வை காமனா எடுக்கலாம். அப்ப 2வை எடுக்கும்போது பவர்ல கியூப் இருக்கா, அதோட சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க 2 கியூப், இதுல 2x - 3y தி ஹோல் கியூப் அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது மூணாவது டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 8x³ - 27y³ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா 8 கியூப்ல ரெண்டுமே கணம் தானே, கியூபுக்கு மாத்திடலாம். அப்போ 2x தி ஹோல் கியூப் - 3y தி ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இங்க என்ன வரும்னா a³ - b³ ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, a³ - b³ a - b into a squared. அப்போ 4x² plus b squared 9y² plus ab. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6xy அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் நமக்கான டேர்ம். இப்போ இதுல இருந்து தான் நம்ம என்ன எடுக்க போறோம்னா HCF எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இங்கே x² இருக்கு, இங்கே 2 கியூப் இருக்கு. அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு என்ன வரும்னா ஃப்ரண்ட்ல வரும். ஆப்ஷன்ல பாருங்க x² 2 கியூப் எங்க இருக்குது அப்படின்னா x² 2 கியூப் இதுல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. நீங்க இதுல இதுதான் ஆன்சர்னு ஃபைனல் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படித்தான் இருக்கும். நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிருப்போம். ரெண்டு ஆப்ஷன் டைரக்டாவே நம்ம கட் பண்ணிடலாம். அது போக மீதி இருக்கிறதுல சின்ன சின்ன கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இதில் அதுக்கு மேலே செய்யவே வேணாம், டைரெக்டாகவே ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வேறு காமனாக இருக்கிறது பார்த்தோம்னா 2x - 3y இருக்கு. ஸோ இதோட பவரில் பார்க்கும்போது கியூப் தான் பெருசாக இருக்குது. அப்போ இங்கே 2x - 3y தி ஹோல் கியூப் தான் நமக்கு எல்சிஎமாக வரும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க டேர்மை சேர்த்து எழுதிக்கிறோம் 4x² + 6xy 9y² அப்படின்ட்டு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். நமக்கு அங்கே அதான் ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்போக்கா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட HCFக்கும் LCMக்கும் விகிதம் வேணுமா? அப்போ 18 30 3 போட்டோம்னா 6 10 2 போட்டோம்னா 3 5. ஸோ இப்போ இங்கே HCF பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். அடுத்ததான் LCM பொறுத்த வரைக்கும் இங்கே 10 இங்கே 9 90 ஆச்சா, 90 போட்டுக்கலாம். HCF LCM தான் ரேஷியோ, கவனமாக எழுதணும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 6ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்கே 15 வருமா? அப்போ இதில் 1:15 அப்படிங்கிறதா ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு 1:15.
இரண்டு எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீப்போவ மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரெண்டு எண்களோட ரேஷியோ இந்த மாதிரி சார்பகா எண்களா இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட மீப்போவ மதிப்பு ஆக்சுவலா ஓகே இதோட மீப்போவ மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எண்களோட ஹெச்சிசிஎஃப் தானே 4, அப்போ இங்கே நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம்னா இதுல HCF பார்க்கிறதுக்கு 3x 4x எடுப்போமா. ஸோ இங்க இதோட HCF பார்க்கும்போது x வருமா, 3 4 அப்படிங்கறத எடுக்கலாம். அப்போ இங்க இதோட x ஓட வேல்யூ என்ன, இங்க HCF ஓட வேல்யூ என்ன அப்படின்னா x. அப்போ இந்த x வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 4 அப்படின்ட்டு. அப்போ இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா போதும் நமக்கு என்ன வந்துடும், 4 3s are 12, 4 4s are 16 வந்துடும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 ஆல போட்டோம்னா 3 4 கிடைக்குமா. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 into 3 போட்டீங்கன்னா 30 30 18 48 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரா வரும். ஸோ ஆன்சர்ல ஆப்ஷன் ஏ 48. இதை நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்க்கும்போது இதோட HCF வேல்யூ என்ன இருக்குது, 4 இருக்கா. அப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல கண்டிப்பா வேல்யூ வந்து 4 ஆல மல்டிப்ளை டிவைட் ஆகக்கூடிய நம்பரா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எப்போதுமே எல்சிஎம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா HCF ஓட மடங்குல தான் இருக்கும் அப்படிதானே. அப்போ என்ன ஆகும், நிச்சயமா எல்சிஎம் வந்து HCF ஆல டிவைட் ஆகும் தான். அப்போ இங்க HCF 4 கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது 4 ஆல டிவைட் ஆகும்னு பார்த்தா போதும். ஸோ அந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது 38ம் 58ம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலா நம்ம செக் பண்ண வேண்டியது 68 இல்ல 48 அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம ப்ரொசீஜர் பண்ணோம்னா ஈஸியாவே கிடைச்சிடும். சரியா, ஓகே. அடுத்த கேள்வி, இதெல்லாம் செய்யவே வேணாம், ப்ரொசீஜரே தேவையில்லை. எப்படி போலாங்கிறது பாருங்க. ஒரு எண் எக்ஸ், ஓகேவா, இது வந்து 13ஆல வகுப்படும் சொல்லிட்டாங்க. இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா எல்சிஎம்ல சிங்கிள் ரிமைண்டர் மெத்தட். ஆக்சுவலா சிங்கிள் ரிமைண்டர்னா என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியா அந்த மீதி என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த அளவுக்கு ப்ரொசீஜர்ல போகணுமா அப்படின்னா போகவே வேணாம். என்ன அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண் எக்ஸ் என்பது 13ஆல் வகுப்படும்னு சொல்லியிருக்காங்க. இங்க அந்த எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூல எது 13ஆல வகுப்படும் பார்த்தா போதும் தானே, போதுமா. அப்ப இங்க 13ஆல வகுப்படக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா இதுல 3 13 39 டைரக்டா போயிடும். அப்போ 2 வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இது வராது. அதே மாதிரிதான் 391 அதே மாதிரி இங்க 389 பாத்தீங்கன்னா 390 நமக்கு 30 × 13 போட்டா நமக்கு கிடைக்குது. அப்போ எப்படி 389 நமக்கு கிடைக்கும், அப்போ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 390 தான். டைரக்டாவே ஆன்சர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும், நான் ப்ரொசீஜர்னு சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. அந்த எல்சிஎம் கூட கொடுத்துருக்கக்கூடிய HCF நீங்க ரிமைண்டர் நீங்க ஆட் பண்ணிட்டாலே போதுமானது. ஓகேவா. அப்போ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா 390. எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. பிவைக்கு வந்து சும்மா கிளாஸ் நடத்துற மாதிரி நடத்திட்டு போயிடலாம். ஆனா அந்த எக்ஸாம்ல நம்ம எப்படி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுதான் இந்த ஒரு டார்கெட் சீரிஸோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ அதன் மாதிரி தான் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா ஒரு எக்ஸாம்ல எப்படி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அணுகிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா. ஸோ இதில் எல்சிஎம் கேட்டுக்காங்களா. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 27 81 9. இதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல பெரிய நம்பர் பார்க்கணும். அந்த நம்பர் மற்ற எல்லா நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் அதுக்கான எல்சிஎமா இருக்கும். ஸோ அந்த வகையில் இதுக்கான பெரிய நம்பர் 81 27ஆலையும் வகுப்படும் 9ஆலையும் வகுப்படும். அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும், 81 இருக்கும். ஆப்ஷன்ல பாருங்க 81 எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுல 81 இல்லை. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இதுவான்னு செக் பண்றதுக்கு பார்க்கலாம். அப்போ 81 எழுதிட்டு அடுத்து எல்சிஎம் தானே, அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம் எல்லாம் பார்க்குறோம். எல் கியூப், இங்கே எல் கியூப். அப்போ எல் கியூப் தான் வரும். எம் ஸ்கொயர் m பவர் 4 எழுதிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் n ஸ்கொயரை எழுதிக்கலாம். அப்போ எல் கியூப் m பவர் 4 n ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் பி.
அடுத்த கொஸ்டின், a மற்றும் a+2 இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு 1300 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா a மற்றும் a+1 மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் நமக்கு வந்து யோசிச்சே போட வேண்டிய கேள்விதான். ஓகேவா? எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட LCM வந்து 1300 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதோட HCF வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னும் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போ a+2 வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான LCM தான் 1300 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான HCF என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க a+2 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம். டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். அப்படிதானே? a அதே மாதிரி a+2 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 2 தான் கிடைக்கும். அப்படிதானே? அப்போ இங்க டிஃபரன்ஸ் 2வா இருக்கும்போது கண்டிப்பா அந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இரட்டைப்படை எண்களா தான் இருக்கும். அப்படிதானே? ஒற்றைப்படை எண்களையும் கிடைக்கும். ஆனா டிஃபரன்ஸ் 2 வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க அதுக்கான HCF வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா 2வா இருக்கலாம். அப்படிதான் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ இங்க இதோட HCF வேல்யூ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். அப்போ இதுல தான் நம்ம கெஸ் பண்றோம். ஓகேவா? அப்போ HCF வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2 நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஆட் வேல்யூ போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வராது. சரியா? சோ அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா HCF வேல்யூ 2 ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் a * a+2 = HCF × LCM. அப்படிதானே? HCF வேல்யூ நம்ம 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். LCM வேல்யூ 1300. அப்போ இது ரெண்டோட பெருக்கற்பலன்ங்கிறது எப்படி இருக்கும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2600 2600 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை நம்ம பிரிக்கலாமா? எப்படி அந்த a+2 எப்படி பிரிக்கலாம்னா 2600 இருக்கு இல்லையா, இதுக்கு டிவிஷன் போடுங்க. 13 போட்டீங்கன்னா 200 வரும். அடுத்ததா 5 போட்டீங்கன்னா 40 வரும். அடுத்து 5 போட்டீங்கன்னா 8 வரும். அடுத்தது 2 4 வரும். 2 2. சரியா? இப்போ இததான் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா a+2 அந்த மாதிரி பிரிக்கிறோம். அந்த மாதிரி காம்பினேஷன். இப்போ 26 அடுத்ததா 28 அல்லது 27 அடுத்ததா என்ன இருக்கும் 29 இருக்கும். இந்த மாதிரி a+2 காம்பினேஷன்ல பிரிக்கிறோம். அப்ப இதுக்குள்ளே நம்ம டினாமினேஷன் எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 13 இருக்கா, பிரைம் நம்பரை வச்சு எடுத்துட்டு போங்க. 13 × 5 தான் நமக்கு எவ்வளவு வரும் 65. அப்ப இன்னும் என்ன வரணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நம்பரை பெருக்குனா ஒன்னு 67 வரணும் அல்லது 63 வரணும். அப்பதான் டிஃபரன்ஸ் 2ஆ வரும். அப்ப இங்க நமக்கு நிச்சயமா 2 மடங்குல போகுது. அப்ப ஒற்றைப்படை எண் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப 65 கெஸ் பண்ண வேண்டாம், 5ஆல போட வேண்டாம். இப்ப 2ஆல போட்டு பார்க்கலாம். 13 × 2 போட்டோம்னா 26. 26 போட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? நீங்க இது ரெண்டையும் போட்டீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கினாலே 25. அப்ப அடுத்தெல்லாம் பெருக்கும் போது நிச்சயமா பெரிய வேல்யூ தான் வரும். அப்ப அதுவும் நம்ம எடுக்கணும். அதாவது எல்லாத்தையும் பெருக்கி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கெஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து 2 2ஆ சேர்க்கலாம். நான் இந்த 2ஐயும் சேர்த்துக்கிறேன் 4. இப்போ 13 × 4 போடுறோம். 13 × 4னா எவ்வளவு வரும் 40 40 12 52 ஆச்சு. சரி 52 எடுக்கலாம். பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க 25 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 25 × 2 போட்டோம்னா 50 ஆச்சா? கரெக்டா வருதா? அப்ப இங்க a+2 அப்படிங்கிற ரீதியில நமக்கு என்ன கிடைச்சது, அந்த காம்பினேஷன் கிடைச்சது. அப்ப இங்க a என்னவா இருக்கும்னா 50ஆ இருக்கும், a+2 அப்படிங்கிறது 52ஆ இருக்கும். அப்ப எடுத்துட்டோமா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா a+1க்கு என்ன எடுக்கிறோம், LCM எடுக்கிறோம். அப்ப a யோட வேல்யூ 50னா a+1 எவ்வளவா இருக்கும் 51ஆ இருக்கும். இதுக்கு LCMனா ஆக்சுவலா இது வந்து பிரைம் நம்பர்ல போய் இல்ல ஆக்சுவலா இது ரெண்டுத்துமே காமன் ஃபேக்டர் நமக்கு கிடைக்காது. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். சார்பக எண்கள் தானே, ஸோ அதனால இது ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கிறோம். பெருக்கணும்னா 25 5 0. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் C-ல இருக்கு. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது நம்ம கெஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல LCM and HCFல வித்தியாசமான கேள்விகளும் நமக்கு இருக்கு. இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுதான் நமக்கு க்ளூ வேர்டு. greatest possible vessel can be used to measure exactly the volume அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ல LCM and HCF அந்த மெத்தடுக்கு கீழே பார்த்துருப்போம். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில அதிகபட்ச, உச்சபட்ச, சரியாக, சமமாக, மிகப்பெரிய, அதாவது ஈவனா, ஈக்குவலா, எக்ஸாக்டா பிரிக்குது, கிரேட்டஸ்ட், பிக்கஸ்ட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வகையில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 80
100 120 பார்க்கலாமா. HCF பார்த்தோம்னா 10 அப்போ 8 10 12 வரும். அடுத்து 2 போட்டோம்னா 4 5 6 வரும். அவ்வளோதான். அப்போ 20 லிட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சரில் ஆப்ஷன் டி 20 லிட்டர்ஸுங்கிறது வரும். இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் காணப்படுகின்றன. அவற்றின் மீப்பேவை 15 எனில் அவ்வெண்களை காண்க. இதை அப்படியே பெருக்கிற வேண்டியதுதான். அப்போ என்ன வரும் 30, 45. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 30, 45. HCF இருக்குங்கிற பட்சத்தில் அதோட மடங்குல தான் உள்ள இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும். அதனால டைரக்டாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 108 234 2 போட்டோம்னா 54 1 1 7. வேற என்ன போடலாம் 3 போடலாமா 3 மடங்குல வருது. ஸோ 3 போட்டோம்னா 1 இங்கே 2 8 3 9. ஓகே அடுத்ததான் 3 போடலாம் 6 13. இதுக்கப்புறம் நம்மளால் கொண்டு போக முடியாது. HCF அப்போ என்னவா இருக்குது 6 6 18. அப்போ 23x - 51 = 18. அப்போ 23x = இது இங்கே எடுத்துகிட்டு போகலாமா. அப்போ எவ்வளோ வரும் 51னா 61 71 71க்கு 2 போச்சுன்னா 69 அப்படிதானே. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஒரு 23 23 3 23 நமக்கு என்ன வந்துடும் 69 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. ஆன்சரில் ஆப்ஷன் A 3. அடுத்ததான் x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போக்க காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கியூப்ல இருந்துச்சு அப்படின்னா அது லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா இங்கே பாருங்க 2x³ - 5x² + 5x - 3 அப்படிங்கிறத நான் உள்ளே எடுத்துக்கிறேன். வெளியில் x³ + x² - x + 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் எப்போதுமே உள்ளே எடுக்கிற டேர்ம் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் டிகிரி இதை விட பெருசாக இருக்கணும். ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உள்ள நமக்கு முன்னாடி ஏதாச்சும் அதுக்கு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். ஒருவேளை ரெண்டுலையுமே சேமாக தான் இருக்குன்னா எதனாலும் உள்ள டிவைடண்டாகவும் வெளியில் டிவைசராகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2x³ / x³ போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகி நமக்கு 2 கிடைக்குமா. 2 மேலே வச்சுக்கலாம். இப்போ 2 இன்ட்டு போட்டோம் அப்படின்னா 2x³ அடுத்து +2x² - 2x +4 அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா. 2x³ + 2x² - 2x + 4 அப்படிங்கிறது கிடைக்கும். டேர்ம் கரெக்ட் தானே. ஓகே இப்போ நம்ம சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே பண்ணோம்னா -7x², இங்கே +7x², இதில் -7 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா -7 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்மளால் இது கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் -7 காமனாக எடுக்கிறோம். அப்போ x², அப்போ இங்கே என்ன வந்துடும்னா -x +1 வரும். கரெக்டா. இப்போ நீங்கள் பெருக்கி பாருங்க உள்ள இருக்க டேர்ம் கரெக்டாக வரும். சரிதானே. சரி அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா x² - x +1 இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிமைண்டரையும் இதையும் எடுக்கிறோம். இந்த -7 நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இடையில என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் இந்த வேல்யூவை நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த டேர்ம் அதாவது x³ + x² - x +2. ஓகே இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா x² - x +1 இருக்கு. இதை சால்வ் பண்ணி கொண்டு வரோம். இதை எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா அப் டு 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். சரியா. அதாவது லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு இல்லை என்ன கிடைக்கணும் அப்படின்னா 0 கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ இங்கே அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுறோம். அப்போ x³ / x² போட்டோம்னா கேன்சல் ஆகி x தான் கிடைக்கும். ஸோ x அப்படி வச்சுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. x × x² x³, x × -x -x² இருக்கும். அடுத்து x × +1 +x அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா. ஓகே அப்போ இது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 2x² +2x², இங்கே -2x இருக்கும். இந்த 2 நம்ம அப்படியே கீழே இருக்கிறோம். இப்போ இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணலாம். 2x² /
எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். அப்போ 2 கிடைக்குதா, இங்கே ப்ளஸ் 2 போட்டுக்கலாம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x, 2 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. அப்போ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கேன்சல், மைனஸ் ப்ளஸ் கேன்சல், ப்ளஸ் மைனஸ் கேன்சல். ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துடுது, 0 வந்துடுது. அது வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு HCF என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எது டிவைட் பண்ணிச்சோ, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான். ஓகேவா? அப்போ இங்கே எது வகுத்துச்சோ அதுதான் ஆன்சராக எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. சரியா? ஸோ ஆன்சர் இதுதான், இப்படி தான் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே அட்வான்ஸ் மெத்தட், லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லிட்டு அதிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய கொஷின்ஸ். அடுத்ததான் இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போக 13 எண்ணில் அந்த எண்களை காண்க. அது எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 13 மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வரும், 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13 × 15னா 150, 3 15 45. அப்போ எவ்வளோ ஆச்சு, 195 ஆச்சு. அடுத்தது அங்கே 11 × 13னா 143. ஸோ ஆன்சர் 195, 143 ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்ததான் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 3 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமோட நீள அகலம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல சதுர வடிவில் என்ன பண்றாங்க, டைல்ஸ் ஒட்ட போறாங்க, டைல்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அங்கே எத்தனை டைல்ஸ் வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நார்மலாக இதோட பார்த்தோம்னா எத்தனை வேணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் அந்த ஃப்ளோரோட ஏரியா என்ன, ஓகேவா, அதே மாதிரி ஒரு டைலோட ஏரியா என்ன டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், எத்தனை டைல் வேணும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். கரெக்டா? நார்மலா இதான ஒரு கவுண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம், மொத்தமா அதோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, ஒரு டைலோட ஏரியா என்னன்னு பாருங்க, டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கவுண்ட் என்னங்கிறது கிடைச்சிரும். கரெக்டா? சரி, இப்போ அதுதான் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்போ செவ்வக வடிவில் அந்த ரூம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட ஏரியா என்னவா இருக்கும், LBயா இருக்குமா? ஸோ L × B போட்டுடலாம். அதுக்கப்புறமா கீழே டைலோட ஷேப் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கொயர்னு சொல்றாங்க, சதுரம். சதுரத்தோட பரப்பு என்னவா இருக்கும், A² இருக்கும். ஸோ A² நம்ம போடுறோம். இப்போ L × Bக்கு Lம் Bயும் அவங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. இப்போ ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு HCF எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக சதுரத்துக்கு எடுத்துட்டோம்னா அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும், அப்படிதானே? அப்போ எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அளவு எடுக்கணும்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சமமாக சரியாகனாலே HCF கான்செப்ட் வந்துடும். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு HCF எடுக்கிறோம். அதுதான் நமக்கு என்னவா இருக்கும்னா ஏயா இருக்கும். அப்போ அதை அங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். போடலாமா? ஓகே. அப்போ இங்கே பார்த்தோம்னா இது வந்து மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். அப்போ இங்கே 100 மீட்டர் அப்படிங்கிறது 1 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ 100 இங்கே ஆட் பண்ணோம்னா 1517 இருக்கும். இங்கே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா 902 அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்கும் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா HCF கண்டுபிடிக்கிறோம். HCF பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. ஓகே. அப்போ இங்கே பார்க்கும்போது 1517 அடுத்ததா 902 இருக்கு. இதுக்கு நம்ம HCF எடுக்கணும். ஸோ HCF எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக போட்டு பாருங்க. ஸோ போட்டு பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்த்தோம்னா 3 பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 11 தான் வருது, வராது. ஸோ இதில் நீங்கள் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்ன வந்துடும்னா 41 வந்துடும். ஒரு ப்ரைம் நம்பர் கிட்ட போகுது. ஓகேவா? இது நமக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது தான் தெரியும். நிறைய நம்பரோட நிறைய ப்ரைம் நம்பரோட இனிஷியலாக ஒரு 5 வரைக்குமாச்சு படிக்கணும், ஒரு 50 வரைக்கும். HCFலேயே 127 வச்சுலாம் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன் லெவல் கொஷின். நம்ம திங்க் பண்ணணும், கண்டிப்பாக HCF இருக்கும். அப்போ அந்த HCF எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னென்னா 41 அப்படிங்கிறது இருக்குது. 41னா இங்கே 7 இருக்குது. அப்போ 41 × ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தோன்னே இதில் எத்தனை 41 இருக்கும், நமக்கு 3 வந்துடுமா? 4 போட முடியாது, 3 போட்டுக்கலாம். அப்போ 3 போட்டோம்னா 123 அப்படிங்கிறது வரும். 123 போச்சு அப்படின்னா
இங்கே 3 அங்கே 7ல் முடியுதுனால டேரெக்டாக 37ஆலே போட்டுக்கலாம். 37ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 7, அடுத்து இங்கே 28, இங்கே 3, அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 31க்கு 1, பேலன்ஸ் 3, 12 + 3 நமக்கு என்ன வந்துடும் 15 வந்துடும். அப்போ 37 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 241 நமக்கு என்னவா இருக்கும் 82ஆக இருக்கும். இங்கே 2ல் முடியுது. அப்போ இது எதில் முடியக்கூடியதாக இருக்கும்னா 2ல் முடியக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ 22 போட்டு பார்க்கலாம். 41 × 22 போட்டோம்னா இங்கே போடும்போது 82 போடுமா. அப்போ 2 10 9 902 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இதில் 22ங்கிறது வருது. சரியா? ஸோ இப்போ இங்கே இதோட HCF வேல்யூங்கிறது 41. அந்த 41ங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்கொயருக்கான என்னவா இருக்கும் பக்கமாக இருக்கும், ஏயோட வேல்யூவாக இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 1517 × LB போடுறேன். 902 டிவைடட் பை ஏயோட வேல்யூ நமக்கு என்ன HCF தான் ஏயோட வேல்யூ. ஸோ 41 × 41 அப்படின்னு சொல்லி போடுறோம். 41 வகுத்தீங்கன்னா இங்கே 37, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 22. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டோன்னா ஆன்சர் 37 22. 14க்கு 4 மிச்சம் 1 6 14 கரெக்டா? 20 21 21க்கு 1 மிச்சம் 2 6 8. அப்போ எவ்வளோ வரும்னா 814 டைல்ஸ் அப்படிங்கிறது வரும். 814 டைல் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அப்போ இதில் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் இதே மாதிரி இன்னொரு கொஷின் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி HCF கண்டுபிடிச்சி 2 அப்ளை பண்ணுற மாதிரியான கேள்விகள் நமக்கு இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறோம் செவ்வகத்தோட பரப்பளவு டிவைட் பை சதுரத்தின் பரப்பளவு போடுறோம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L × B போடுறோம். சதுரத்துக்கு A² அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ A வேணும்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு HCF பார்த்தா போதுமானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12 18 மற்றும் 21 30ஆல் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு வேல்யூ இருக்குது 6715 இருக்குது. இதில் இருந்து நம்ம ஒரு பெரிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ண, பெரிய நம்பருங்கிறது தான் இங்கே க்ளூவே. ஓகேவா? ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பராலுமே மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 12 18 21 30. சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3 போட்டோம்னா 4 6 7 10, 2 போட்டோம்னா 2 3 7 5. இப்போ இங்கே பார்த்தோம்னா 10, இங்கே 21 210 ஆச்சு. இன்ட்டு இங்கே 6 போடலாம். அப்போ எவ்வளோ வரும் 1260 வரும். இப்போ 1260 இருக்குது. நல்லா யோசிக்கணும். இப்போ என்னன்னா 6715 இருந்து எந்த பெரிய நம்பரை கழிச்சோம்னா நமக்கு 1260ங்கிற நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இன்டைரக்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கவனிங்க. இப்போ நார்மலாக இதுக்கு என்ன பண்ணுவோம்னா 1260 இருக்கா? இப்போ இதுக்கு முன்னாடிலாம் மிகப்பெரிய எண் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நார்மலாக இந்த எண்களாலாம் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் 5 இலக்க எண் என்னன்னு கேட்பாங்க. அப்படிதானே? அப்போ அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன வந்துடும் மேக்ஸிமம் 6னா 6 12 72 வந்துடும். ஸோ 5 போடலாம். 5 போட்டோன்னா 0 30க்கு 0 மிச்சம் 3 10 3 13க்கு 3 மிச்சம் 1 6 6300 கிடைக்கும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 5 1 4 415 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இங்கே என்னன்னா இப்போ நம்ம இந்த கொஸ்டின் இதுக்கான கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எல்லா நம்பராலையுமே மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா அர்த்தம். இப்போ நம்ம இந்த 6300 போட்டோம்னா ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இந்த 6715 இருந்து எந்த நம்பரை நான் மேக்சிமமாக எடுத்துட்டேன்னா அந்த இருக்கக்கூடிய நம்பர் இந்த 4 நம்பராலையும் மீதியின்றி வகுப்படும் கேட்குறாங்க. அப்போ என்னன்னா நமக்கு வகுப்படக்கூடிய நம்பரே என்னதான் 1260 தான். அப்போ இதுக்கு மேலே ஏதாவது இதுதான் லீஸ்ட் நம்பரே. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்துடும்
1200னா 2400, 2520 வந்துடும் அப்படிதானே, 2520. அப்ப அதுக்கு அடுத்த மடங்குன்னு சொல்லிட்டு இதோட மடங்குகள் எல்லாமே இந்த 4 நம்பராலையுமே மீதி இஞ்சி வகுப்படும் தான். ஆனா நமக்கு மேக்சிமம் நம்பரை வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6715 இருந்து இந்த 1260 நம்ம மைனஸ் பண்ணணும். இங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 11க்கு 6 போச்சுன்னா 5, இங்க 6க்கு 2 போச்சுன்னா 4, இங்க 5. அப்போ இங்க பாருங்க, இதுல 6715 இருந்து 5485 நம்ம மேக்சிமமா வெளியில எடுத்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 1260 கிடைக்கும். அப்ப இந்த நம்பர் வந்து இருக்கக்கூடிய எல்லா நம்பராலுமே மீதி இஞ்சி வகுப்படும் தான். இதுல கேட்கக்கூடிய கேள்விக்கும் அதுல கேட்கக்கூடிய கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க கேட்கக்கூடிய கேள்விங்கிறது இது என்னாலுமே வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. இங்க என்னன்னா எந்த மிகப்பெரிய நம்பரை நம்ம வெளியில எடுத்தோம்னா இது எல்லாத்தாலுமே வகுப்படும் கேட்கறாங்க. அப்ப மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா இந்த எல்சிஎம்முக்கும் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து அதுதான் ஆன்சரா எடுக்கிறோம். 5455 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கு. கரெக்ட். அடுத்த கேள்வி, 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். இப்போ தான் சொன்னேன் 127 வரைக்குமே நம்ம ஹெச்சிசிஎஃப் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே என்னன்னா ஹெச்சிசிஎஃப்ல மல்டிபிள் ரிமைண்டர் கொஸ்டின். அப்போ என்ன பண்ணுவோம்னா இதுலேருந்து ஒரு 6 மைனஸ் பண்ணுவோம், இதுலேருந்து ஒரு 5 நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது ரெண்டையும் தான் வகுக்கும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு 6 ரிமைண்டர் கிடைக்குது, செகண்டுக்கு 5 கிடைக்குது. அப்போ எடுத்ததுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா இங்கே 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1651 இருக்குமா, அடுத்து இங்க 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2032 இருக்குமா. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். அப்ப ஹெச்சிசிஎஃப் எப்படி எடுக்கலாம், எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க வேற வழி இல்லை, நம்ம இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும், ஒன்னொன்னா போட்டு பார்க்கணும். ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் இல்லை. ஓகேவா, இதுல ஒரு ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, நான் இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 95 அப்படிங்கிறது இருக்கு அப்படிதானே. இங்க 5ல முடியுதுன்னா அங்க கண்டிப்பா ஒரு 5 வந்து நம்ம என்ன எடுப்போம், ஹெச்சிசிஎஃப்ஆ எடுப்போம் அப்படிதானே. ஆனா இங்க ஹெச்சிசிஎஃப்ஆ 5 எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அப்ப எப்படி 95 நமக்கு கிடைக்கும் அப்படிதானே. அப்ப இங்க என்னன்னா இது நமக்கு வாய்ப்புல வராது, இதை விட்டுடலாம். அதே மாதிரி இங்க 381 இருக்கு. இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 8 9 10 12 வருது அப்படிதானே. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 12 வருதா. ஸோ 12ங்கிறது நமக்கு என்னவா இருக்கும், 2 மடங்குல இருக்கும். அதே நேரம் 3ஆல டிவைட் 12ஓட ஃபேக்டர் என்ன 3 4 தானே. அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 3ஆலையோ 4 ரெண்டாலையுமே டிவைட் ஆகிருக்கணும் அப்படிதானே. அப்படி டிவைட் ஆகுற மாதிரி இருந்தாதான் நமக்கு 381 கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இது இப்போ இது 3 4 4 3 7 தான் வருது. இது 3ஆல டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 ஈவன்ல முடிஞ்சிருக்கிறதுனால 2 செக் பண்ணலாம். ஆனா இங்க என்னன்னா இது 4ஆலையும் இது டிவைட் ஆகும், ஆனா இது 3ஆல டிவைட் ஆகாது. ஸோ என்ன எடுக்க முடியாது, 381 எடுக்க முடியாது. அதே ரூல் தான் இங்க 254 வருது. அப்போ இங்க இருக்கக்கூடியதுல இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 9 10. ஆக்சுவலா இதுலயே என்ன வந்துருது 11 தான் வருது அப்படிதானே. இது இதே மாதிரி இது 4ல முடியுது. இங்க இருக்கக்கூடியதுல 2 நம்ம ஹெச்சிசிஎஃப் எடுத்தாதான் மேக்சிமம் நமக்கு இங்க என்ன வரும் 4 வரும், இரட்டைப்படை எண்ணே வரும். அங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ண முடியாது, இதையும் ஆன்சரா எடுக்க முடியாது. அப்ப ஆப்வியஸா என்னதான் இருக்கும் அப்படின்னா 127 தான் இருக்கும். அப்ப இங்க 7 பாக்குறோம். அப்ப 7 மடங்குல 1ஓ 2ஓ வருமானா தாராளமா வரும். 3 7s are 21 வரும். அடுத்து 6 7s are 42 வரும். ஓகேவா, நீங்க இதுக்கு 127 போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெச்சிசிஎஃப்ஓ அது கிடைச்சிடும். அவ்வளவுதான், நீங்க இதை செய்யலாம் வேணாம், பெருசா கெஸ் பண்ணாலே போதும். எக்ஸாம்ல இப்படிதான் நம்ம போடுறோம். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 127 தான். அங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், அதையும் போட்டுருவோமா. இங்கே ஒரு 127 27 165ல் 127 போச்சு அப்படின்னா 8, இங்க 38 381. அப்போ 127 3 போட்டோம்னா நமக்கு வந்துடும் 300. இங்கே 38 381 300 360 381 கரெக்ட். அப்போ இங்கே 3 வந்துடும். அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 127 2 போட்டால் வந்துடும். 2னா 127 2னா 200 240 234 இல்லை வராதுன்னா 1 தான். அப்போ 1 இப்போ 2ல் முடிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ 17 6ஆல் பெருக்கினா தான் 42 வரும். அப்போ இங்கே பெருக்குனீங்க அப்படின்னா 127 6ஆல் பெருக்கு 42க்கு 2 மிச்சம் 4 12 ஒரு நிமிஷம்
ஸோ இதில் ஒரு 127 127 போடுறோம், மீதியெல்லாம் பார்க்க வேண்டாம். என்ன பண்ணலாம்னா 127 இங்கே 1 போட்டுக்கோங்க, இங்கே 2ல் முடியுதா, இங்கே 7ல் இருக்கா. இப்போ 7 எதால் பெருக்குனா 2ல் முடியக்கூடியது கிடைக்கும்னா 6ஆல் பெருக்குனா தான். அப்போ 6 போட்டுக்கலாம். 42க்கு 2 மிச்சம் 4, 12 12 4 16க்கு 6 மிச்சம் 1 7 போட்டுக்கலாம். இங்கே 127 போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 13க்கு 3 மிச்சம் 1 10க்கு 0 மிச்சம் 1 2 கிடைக்குதா, அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வரும்னா 16 வரும். அப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கெஸ் பண்ணுறது தான். எக்ஸாமில் போய் நமக்கு எல்லாமே அக்யூரேட்டெல்லாம் தெரியாது. அடுத்தது போகலாமா? 1356 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்னு கேட்டுக்காங்க. மிகப்பெரிய எண்ணுங்கிறதுனால HCF தான். ரிமைண்டர் 12 வருது. அப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்துல இருந்துமே 12 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிச்சா போதும். இங்கே 12 மைனஸ் பண்ணோன்னா 1344 கிடைக்கும். இதில் 1856 கிடைக்கும். அடுத்ததான் 2752 கிடைக்கும். HCF பார்க்கலாமா? எல்லாமே எதில் முடியுது? முடிகிற நம்பர் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும் தான். 4 போட்டுக்கலாம். இங்கே போட்டோன்னா 312 பேலன்ஸ் 1 312 பேலன்ஸ் 2 ஸோ 6 போட்டுக்கலாம். இங்கே 16 மிச்சம் 2 24 மிச்சம் 1 4 இங்கே 6 நாள் 24 மிச்சம் 3 8 நாள் 32 மிச்சம் 3 8 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே அங்கே 4ஆல் போகும் தான். 8 நாள் 32 மிச்சம் 1 4 இங்கே 1 நாள் 4 1 நாள் 4 மிச்சம் 2 6 நாள் 24 இங்கே 1 நாள் 4 மிச்சம் 2 7 2 அடுத்துதான் போடலாம் தான் 4 4 போட்டோம்னா 2 1 வந்துடும். இங்கே 2 9 வரும். இங்கே 4 3 வரும். இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. ஸோ இங்கே என்ன வருது 64 அப்படிங்கிறது வருது. அதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் E 64. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி 72 வினாடி 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து எத்தனை மணிக்கு மாற்றம் அடையும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இங்கே என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா அடுத்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அகெயின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 48 72 108. எல்சிஎம் பார்த்தோம்னா 3 போட்டோம்னா 1 6 இங்கே 2 4 அடுத்ததா 3 6 அடுத்ததா 2 போட்டோம்னா 8 12 இங்கே 18 அடுத்ததா 2 போட்டோம்னா 4 6 9 அடுத்ததா 2 போட்டோம்னா 2 இங்கே 3 இங்கே 9 அடுத்ததா 3 போட்டோம்னா 2 1 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 × 3 18 18 × 2 9 9 2 18 18 × 2 36 இன்ட்டு இங்கே 4 4 12 12 பெருக்கலாமா? பெருக்கணுன்னா எவ்வளோ ஒரு 360 ப்ளஸ் 2ஆல் பெருக்கணுன்னா 60 12 72 2 13க்கு 3 மிச்சம் 1 432 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 432 வினாடிகள் அப்படிங்கிறது நமக்கான எல்சிஎம் வேல்யூ. ஸோ இதுதான் 432 வினாடிகளுக்கு அப்புறம் ஒன்றா திருப்பி பிளிங்க் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நமக்கு மணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் நிமிஷமும் மணியும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம எழுதணும். அப்போ இங்கே 432 வினாடிங்கிறத நம்ம எதுக்கு மாற்றலாம்? நிமிஷத்துக்கு மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும்? இதை 60ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா 7 60 நமக்கு 420 வந்துருமா? அப்போ இங்கே 20 கூட ஒரு 7 நிமிஷத்தை கூட்டிக்கலாம். மீதி எவ்வளோ இருக்கும்? 12. அந்த 12 வினாடி இங்கே போட்டுக்கலாம். அப்போ 8:27:12 minutes 12 seconds அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். ஆன்சரில் ஆப்ஷன் 7 இருக்கு. அடுத்ததான் 3 எண்களின் மீச்சிமானது 120 எண்ணில் கொடுக்கப்பட்ட எண்களில் எது மீப்போவாக இருக்காதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போதே சொன்ன மாதிரி எல்சிஎம் அப்படிங்கிறது எப்போதுமே ஹெச்சிசிஎஃபோட மடங்கில் தான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப்ங்கிறது டிவைட் ஆகிற மாதிரி தானே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எது இருக்காதுன்னா ஆக்சுவலாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அது இருக்கும், இல்லைன்னா அது ஹெச்சிசிஎஃபாக இருக்காது. 120 கொடுத்துருக்கூடிய நம்பராலாம் டிவைட் பண்ணி பாருங்கள். 8 டிவைட் பண்ணோம் 15 வந்துடும். 24 5 24 120 12னா 10 12 35 டிவைட் பண்ணாது. ஸோ இதுதான் இதோட ஹெச்சிசிஎஃபாக இருக்க வாய்ப்பு கிடையாது.
அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் ரொம்ப நார்மலான கேள்வி தான். ஓகேவா? அடுக்குகளில் எப்படி நம்ம வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கிறது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். மீபோ ஆஃப் ஏ ஸ்கொயர் பி கியூப், மீபோ ஆஃப் பி ஸ்கொயர் சி கியூப், மீபோ ஆஃப் சி ஸ்கொயர் ஏ கியூப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் ஏபிசி கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ ஸ்கொயர் ஏ கியூப், பி ஸ்கொயர் பி கியூப், சி ஸ்கொயர் சி கியூப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, இதில் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் போடணும், அப்படி தானே? ஸோ இந்த ஸ்கொயர்டுங்கிறது 2 ஸ்கொயருக்கும் பொருந்தும், 3 கியூப்க்கும் பொருந்தும். அப்படி போட்டோம் அப்படின்னா அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கும்? 2^4 இன்ட்டு 3^6 அப்படின்னு இருக்கும், அப்படி தானே? இதே பார்த்தோம்னா ஏ கியூப் எழுதணும்னா இங்கே பவர் 3 போட்டுக்கலாமா? 3 போட்டோம்னா என்ன வரும்? 2 போட்டுக்கலாமா? இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 போட்டுக்கலாம். சரியா? இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே எழுத போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே பவர் எப்படி இருக்குது அப்படின்னா 2 3 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பி ஸ்கொயர் எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பவர் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும், பேஸ் மட்டும் மாறும். இங்கே 3 5 வருதா, அப்போ இங்கே 3^4 இன்ட்டு 5^6ன்னு போட்டுக்கலாம். இங்கே பி கியூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 3^6 இன்ட்டு 5^9 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். புரியுதுல? பவர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஸ்கொயரும் கியூபும் அதே மாதிரி தான் வரும் பவரில், ஆனால் பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா இது பவரில் 5 2 இருக்குதா, அப்போ 5^4 இன்ட்டு 2^6. இங்கே சி கியூப் எடுத்துட்டோம் அப்படின்னா 5^6 இன்ட்டு 2^9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயருக்கும் பி கியூப்க்கும் கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயருக்கும் பி கியூப்க்கும் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடிய டேர்மை நம்ம எடுக்கணும், அப்படி தானே? 2a ஸ்கொயர் பி கியூப், ஸோ ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் எடுக்கணும். அப்போ எதை எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே 3^6 இருக்குது, இங்கேயும் 3^6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3^6 எடுத்துக்கலாம். அடுத்து இடையில என்ன இருக்குது? சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்ததான் பி ஸ்கொயர் சி கியூப் சொல்லியிருக்காங்க, பி ஸ்கொயர் சி கியூப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுலையும் பார்த்தோம்னா 5^6 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ 5^6 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் லாஸ்ட் சி ஸ்கொயர் ஏ கியூப் சொல்லியிருக்காங்க, சி ஸ்கொயர் ஏ கியூப். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 2^6 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ 2^6 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் 2^6 3^6 5^6 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஆன்சர் பார்த்தோன்னா கவனமாக பார்த்துருந்தோம் 3 2 5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த கேள்வி 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவ மற்றும் மீச்சிமவின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னே நம்மளால் எழுத முடியும். மீப்போவ அப்படிங்கிறது இது ரெண்டுமே சார்பகா எண்கள். சார்பகா எண்களோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். அப்போ இதில் ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு வேல்யூ 1 தான் இருக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சரில் தான் ஹெச்சிஎஃப் 1 இருக்குது, அதே ஆன்சராக எடுத்துக்கலாம். அப்போ அடுத்து எல்சிஎம் எப்படி இருக்கும்? சார்பகா எண்களோட எல்சிஎம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். அப்போ 7 × 13 போட்டோம்னா 70 21 97 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். இரு எண்களின் மீப்போவ 11 மற்றும் அவற்றின் மீச்சிம 693 அப்படின்னா ஒரு எண் 77 மற்றொரு எண் என்ன? இரு எண்களின் பெருக்கற்பலன். அப்போ 77 × b = அதோட HCF மற்றும் LCM பெருக்கற்பலனுக்கு சமம். 1 13 11 7 11 7ஆல் அடிச்சோம்னா 9 மிச்சம் 6 9 99. ஸோ ஆன்சரில் ஆப்ஷன் சி 99. வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களின் முறையை 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் இந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 2 பாட்டில் எண்ணெய் இருக்குது. ஸோ இது வந்து ஈவனாக இருக்கக்கூடிய சம அளவு கொண்ட கலன்களில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க, அதாவது மொத்தமாக இருக்குது. அதாவது இங்கே 120 தனியாக 180 தனியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஈவனாக பாட்டில் எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். 2 பாத்திரத்தில் இப்போ வேறு வேறு அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரம் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரே அளவில் வச்சு விற்பாங்களா? அப்போ இங்கே ஈவனான வெயிட்டில் வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஓகேவா? எத்தனை அப்படின்னா அது கொஸ்டினே வேறு. புரியுதுல? அப்போ இங்கே எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 120 180. ஸோ என்ன போடலாம்? 10 போடலாமா? 10 போட்டோம்னா 12 18. 3 போடலாமா? 4 6. 2 போடலாமா? 2 போட்டோம்னா 2 3 வந்துடும். இதுக்கு மேலே நம்மளால் கொண்டு போக முடியாது. அப்போ 6 10 60 லிட்டர் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 60 லிட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
ஸோ இப்போ எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே 60 2 வைக்க முடியும், அங்கே 60 3 வைக்க முடியும். அப்போ மொத்தம் 5 பாட்டிலில் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்ததான் ஏ மற்றும் பி எனும் இரு எண்கள் MSTN எனும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஏ பி அப்படிங்கிற ரெண்டுமே, இப்போ ஏ பை பி நான் எடுத்துக்கிறேன், இது M/Nன்னு எழுதுறாங்க. அப்படின்னா ஏ மற்றும் பியோட மீப்போமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஏயோட வேல்யூ எம்னு அசைன் பண்ணிக்கலாம், பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஏபியோட எல்சிஎம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனும் நம்ம எழுதலாமா? ஸோ இப்படி எழுதும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோங்கிறது ஓகே. இப்போ இதில் ஆப்ஷனில் பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? இப்போ இதில் நான் MA/Nனையும் பெருக்க போகிறேங்கிறது தெரிஞ்சிருது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா MA அப்படிங்கிறது எழுதலாமா அப்படின்னா ஆக்சுவலாக M-ம் A-யும் ஒன்று. அப்போ இது என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. NBன்னு எழுத முடியுமா அப்படின்னா N-ம் B-யும் தான் சேம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது ரெண்டையும் ப்ராடக்ட்டில் எழுத முடியாது. MBன்னு எழுதிக்கலாமா அல்லது ABன்னு எழுதிக்கலாமா அப்படின்னா ABன்னு எழுதணும்னா அங்கே MNன்னு அவங்க அசைன் பண்ணவே வேணாம், அப்படி தானே? அப்போ AB இல்லை, இது ரெண்டில் டவுட் இருக்குது அப்படின்னா AB இல்லை, MB எழுதிக்கலாம். ஏன்னா எம்மோட வேல்யூ A, இங்கே B எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்னா பியோட வேல்யூ என்னன்னா MNன்னு கூட எழுதிக்கலாம், சரிதானா? ஸோ அந்தபடி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வருதுன்னா ஆப்ஷன் C வருது. அடுத்த கொஸ்டின் A = 1 B = 2ன்னு சொல்லிட்டு ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் HCFன் மீச்சிமை எதற்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் HCFன் மீச்சிமைன்னு கன்ஃபியூஸ் ஆகுறது உண்டு. இங்கே HCFங்கிறது மீப்போவை குறிக்கலை, HCF 3 ஆல்ஃபபெட்டோட மீச்சிமை எல்சிஎம் வந்து எதற்கு சமம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஹெச்சோட ஆல்ஃபபெட் எடுத்தோம்னா 8, சியோட ஆல்ஃபபெட் எடுத்தோம்னா 3, எஃபோட ஆல்ஃபபெட் எடுத்தோம்னா 6. அப்போ 8 3 6 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 2 போடலாமா? 2 போட்டோம்னா இங்கே 4 3 3 அப்படிங்கிறது வரும். 3 எடுத்துக்கிட்டோம்னா 4 1 1 வரும், அவ்வளோதானே? அப்போ இங்கே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ வரும், 6 6 24 வந்துடும். அப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எது 24க்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? எக்ஸோட ஆல்ஃபபெட் வேல்யூவே 24 தான், அதனால இது ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து E+Sனா இது 5 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னா 19 ஆட் பண்ணோம்னா 24 வந்துடும். இதுவும் 24க்கு ஈக்குவல் தான். அடுத்து A+C+H, ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 8. இப்போ ஆட் பண்ணோம்னா 12 நமக்கு வந்துடும். அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இல்லை, 24க்கு ஈக்குவலாக இல்லை. இதுதான் ஆன்சர். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 × 3 × 8, 8 3s are 24. அப்போ இது நமக்கு எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும், 24க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். கவனமாக கொஸ்டினை பார்க்கணும். அடுத்த கேள்வி ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். ஒரு பால்காரர் முறையே 57 லிட்டர், 129 லிட்டர் மற்றும் 177 லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவைகளில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது எனில் அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிமைண்டரில் நம்ம 4 மெத்தட் படிச்சிருப்போம். சென்டர் மேக்ஸில் இது ஒரு தனி பாக்ஸாக கொடுத்துருப்போம். ரிமைண்டரில் எல்சிஎம் HCFக்கே நமக்கு 4 இருக்குது. சிங்கிள் ரிமைண்டர், மல்டிபிள் ரிமைண்டர், வித்தவுட் ரிமைண்டர் ஒன்று இருக்கும். அடுத்து சேம் ரிமைண்டர்னு ஒரு லாஸ்ட் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், ஈவன் ரிமைண்டர். இதுதான் இந்த கான்செப்ட், இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு வரும், சரியா? இங்கே சமமான மீதியில் HCF எல்சிஎம் பார்க்க மாட்டோம், அதில் HCF தான் பார்ப்போம். இங்கே இந்த இதில் தான் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 120 லிட்டர் 180 லிட்டர் சமமாக அளக்கக்கூடிய அந்த அளவையோட கொள்ளளவு என்ன அப்படின்னா எல்லா ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இப்போது எத்தனை பாத்திரத்தில் இருக்குது, 3 பாத்திரத்தில் இருக்குது. அதில் ஈவனான இதில் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் எல்லாத்துலேயுமே ஈவனான அளவில் பால் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே இப்போ HCFல ரிமைண்டரில் HCFல சேம் ஈவன் ரிமைண்டரில் HCF கண்டுபிடிக்கிற மெத்தடிக்கில் தான் நமக்கு இது வரும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், அங்கே என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம் அப்படின்னா ABC ஈவன் ரிமைண்டரை கொடுக்குதுன்னா என்ன பண்ணுவோம், B - A HCF ஆஃப் B - A C - B C - A அப்படின்னு சொல்லி போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே இது A இது B இது C, ஓகேவா? அந்த வகையில் பார்த்தோம்னா B - A 129 - 57, அடுத்ததா C 177 - 129, அடுத்ததா C 177 - 57. மைனஸ் பண்ணிடலாமா? இங்கே மைனஸ் பண்ணோம்னா 2, 12 5 போச்சுன்னா 7. இங்கே மைனஸ் பண்ணோம்னா 17க்கு 9 போச்சு அப்படின்னா 8,
177 129. ஓகே, 7 2 போச்சுன்னா இங்கே 8. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 எடுத்துக்கலாம், 48. அதுக்கப்புறம் எடுத்தோம்னா இங்கே 57. அப்போ 177 மைனஸ் 57னா 0. 17 மைனஸ் 5 போட்டோம்னா 12 வந்துடும், 120. ஓகேவா? அப்போ இங்கே இது எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 72 70 120 129 48 120 160 177 120 177. ஓகே, அப்போ இங்கே HCF பார்த்தோம்னா 4 போடலாமா? ஃபஸ்ட்டு 1 3 8 வந்துடும். இங்கே 1 2 போட்டுக்கலாம், இங்கே 3 0 போட்டுக்கலாம். அகெயின் என்ன போடலாம் அப்படின்னா 3 போடலாம், 6 4 10 வரும். அதுக்கப்புறமா 2 போட்டுக்கலாம், 2 போட்டோம்னா 3 2 5 வரும். இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 4 × 3 × 2. அப்போ இங்கே 6 6 × 4 என்ன வந்துடும்? 24 வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 24 லிட்டர் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான் ஆன்சர். இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. 3240 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீப்போவை 36 மற்றும் அவற்றின் மீப்போமை கொடுத்துருக்குறாங்க. அந்த மூன்றாம் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 3240ங்கிறது ஒரு நம்பர். அடுத்ததா 3600 அப்படிங்கிறது இன்னொரு நம்பரும் நமக்கு இருக்கு. சி, இந்த மூணோட HCF தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 36ன்னு சொல்றாங்க. இதோட LCM வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 2/4 × 3/5 × 5/2 × 7/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல மூணாவது நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ரிவர்ஸ்ல போறோம். ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் AB இருக்கு இல்லையா? ஸோ அதை இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3240 இருக்கா? 3240 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 2ல இருந்தே பண்ணுங்க. 2 போட்டிங்கன்னா 1, இங்கே 6 2 0, அகைன் 2 போட்டிங்கன்னா 8 1 0, அகைன் 2 போட்டிங்க அப்படின்னா 4 0 5 அப்படிங்கிறது வரும். அடுத்து 5 போட்டிங்க அப்படின்னா 8 1 வரும். அகைன் 3 போட்டிங்க அப்படின்னா 27 வரும். 3 போட்டிங்க அப்படின்னா 9 வரும். 3 போட்டிங்க அப்படின்னா 3 போட்டுக்கலாமா? சரி, அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2ல எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது இல்லையா? அப்போ 2³ × 3யோட வேல்யூ 1 2 3 4 இருக்குது. அப்போ 3/4 எழுதிக்கலாம். அடுத்ததாக 5 இருக்குது, அப்படி தானே? 2³ 3/4 5. ஓகே, அடுத்ததாக 3600 இருக்கு இல்லையா? அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 2ஆல் போட்டோம்னா 1800, 2ஆல் போட்டோம் அப்படின்னா 900, 3ஆல் போட்டோம் அப்படின்னா 300 வரும். அகைன் 3ஆல் போட்டோம்னா 100 வரும். அடுத்தது 2ஆல் போடலாம் 50, அடுத்தது 2ஆல் போடலாம் 25, அடுத்தது 5 போட்டோம் அப்படின்னா 5. அப்போ இங்கே 3600க்கு என்ன வரும்னா 2 பவரில் எத்தனை இருக்குது? மேலே இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 4 இருக்கா? 2/4 வச்சுக்கலாம். இன்ட்டு 3/2 இன்ட்டு 5/2. அப்போ இதில் 2/4 3/2 5/2 அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சி டேர்மை கெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் 36 HCF இருக்கு இல்லையா? இதை 4 × 9 பிரிக்கலாமா? 2 2² 4 2² எழுதிக்கலாம், 9 3² எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆன்சரையும் கம்பைல் பண்ணி கொஷின் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் HCFல நமக்கு 2/2 × 3/2 அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் இந்த 2 வேல்யூ இருக்குன்னா கொடுத்துருக்கக்கூடிய 3 வேல்யூமே என்ன இருந்திருக்கணும்? 2² இருந்திருக்கணும், 3² இருந்திருக்கணும், அப்படி தானே? அப்போ இங்கே இதில் பார்க்குறோம், இதில் 2² இதில் எங்கேயுமே இல்லை ஆக்சுவலாக, அப்படி தானே? அதாவது 2² 3² ரெண்டுமே இருந்திருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் ஸ்கொயர்டாக இருக்க வேணாம். 2 வேல்யூ எல்லாத்துலேயுமே இருந்திருக்கணும், பவரில் சின்னதாக 2 இருந்திருக்கணும். ஓகேவா? ஓகே, அதாவது 2/2 3/2 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா 2ம் 3யும் ABC 3லேயுமே இருந்திருக்கணும். இந்த 3ல் கம்மியான அளவாக என்ன இருந்திருக்கணும்? பவரில் 2 இருக்கிறது இருந்திருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2வை பார்க்குறோம். இந்த ரெண்டுலேயும் 2 இருக்குது. அப்போ HCFல 2 இருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக 2 வரும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக அதே மாதிரி தான் 3யும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 3யும் இங்கே கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குதா? இப்போ 2வை பொறுத்த வரைக்கும் இங்கே பவரில் 3, இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே 2² இங்கே இருந்திருந்தால் தான் அவங்க என்ன எடுத்துருக்க முடியும்? HCFல 2² அப்படிங்கிறதே எடுத்துருக்க முடியும். சரிதானா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3/2 இருக்குது, இங்கே 3/4 இருக்குது. ஆனால் LCMல பார்த்தீங்க அப்படின்னா 3/5ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ
அப்போ இந்த சியில் 3/5 இருந்திருந்தால் தான் அவங்க அங்கே எடுத்துருக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆல்ரெடி ஹெச்சிசிஎஃப்ல 3 இருக்கணுங்கிற கண்டிஷனே இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறமா பேலன்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே 5² இருக்குது, இங்கே நமக்கு ஆல்ரெடி 5² இருக்குது, அதனால் இங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததாக 7² இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏபியில் 7² இல்லை. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா 7² இருக்கலாம். ஸோ ஃபைனலாக சிக்கான ஆன்சருங்கிறது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். 2/2 3/5 7/2. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2/2 × 3/5 × 7/2. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே இல்லை பார்க்கலாம். பி மற்றும் கியூ வச்சு நீ பெரு பொது வகுத்தி எக்ஸ், மேலும் PQ இது ஈக்குவல் டு 1:x சொல்லியிருக்கிறாங்க. எனில் P மற்றும் Q வச்சு நீ பெரு பொது மடங்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ P/Q ஈக்குவல் டு 1:x என்ன அர்த்தம்? P ஓட வேல்யூ 1, Q ஓட வேல்யூ எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. HCF வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ HCF வேல்யூ எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தோம்ல, ரெண்டு நம்பர் 3:4 இருக்குது, இதோட HCF வேல்யூ 4. அப்போ அந்த நம்பர் என்னன்னா அந்த 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம்ல, அதுதான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ இங்கே HCF வேல்யூ எக்ஸ்னா எக்ஸை கொண்டு நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும். சரியா? அப்போ இங்கே பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இதில் எக்ஸ் கிடைச்சிரும், பியோட வேல்யூ எக்ஸ், கியூவோட வேல்யூ என்ன வந்துடும்? x² அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பிக்கும் கியூக்குமான எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பியோட வேல்யூ எக்ஸு, கியூவோட வேல்யூ x². இதுக்கு எல்சிஎம் பார்த்தோன்னா இதில் காமனாக எக்ஸ் எடுப்போம். அப்போ இங்கே 1 இங்கே எக்ஸ் இருக்கும், அவ்வளோதானே. இப்போ நம்ம இதோட எல்சிஎம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ x × x என்ன வந்துடும்? x² அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஃபைனலாக இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னா x² தான். ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி x². எப்படின்னு புரியுது இல்லையா? நார்மலாக நமக்கு இது வரைக்கும் கேட்டுக்கிற நம்பரில் கேட்டுக்கிற கொஸ்டினை தான் PQன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. அடுத்ததான் இங்கே பாருங்க, 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் மீப்போம 300 எனில் அவ்வெண்கள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா ரெண்டு நம்பரையும் பெருக்கி 3 × 5 போட்டு HCF தட் இஸ் எக்ஸாலையும் பெருக்கணும். இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா 3:5 இருக்கா, ஒரிஜினல் வேல்யூ 3x 5xன்னு எடுப்போமா. இப்போ இதுக்கு எல்சிஎம் பாருங்க, எக்ஸை காமனாக எடுப்போம், 3 இருக்கும் 5 இருக்கும், அவ்வளோதானே எடுக்க முடியாது, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போ இங்கே இதோட எல்சிஎம் x × 3 × 5 அவ்வளோதானே. சார்பக எண்களாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம் x × 3 × 5 அப்படின்ட்டு. அப்போ இங்கே போடும்போது இதோட வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 300க்கு ஈக்குவலாக இருக்குது. அவ்வெண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3x 5x என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15, இங்கே 2 15, 20. எக்ஸோட வேல்யூ 20. இங்கே அப்ளை பண்ணோம்னா 3 20 60, 5 20 நமக்கு 100. 60 100 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்த கேள்வி, A/B/C ஈக்குவல் டு 2:3:5ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் HCF ஆஃப் AB ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா 2A - 3 2B - 3A + 4C மற்றும் 5A - 2C + 5Bயோட மீச்சிறு பொது வகுத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஏபியோட HCF வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே சார்பக எண்களாக தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே HCF எக்ஸ் அப்படிங்கிறது பொருந்தும். ஆக்சுவலாக HCF எக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட வேல்யூ என்ன பண்ணுறோம்னா HCF வேல்யூ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏயோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3x, சியோட வேல்யூ 5x அப்படிங்கிறது நமக்கு மாறும். HCF கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், அப்படி தானே. இப்போ இது ரெண்டுத்துக்கும் HCF இருந்ததுன்னா இதெல்லாம் ரேஷியோவில் தானே இருக்குது. அப்போ அதுக்கும் HCF தானே வரும். அப்போ அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூ நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ 2 × 3x - 3 × 2x + 4 × 5x. இப்போ எழுதணும்னா 6x - 6x + 20x. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 20x அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கும். அடுத்ததான் இங்கே 5a 5 × ஏயோட வேல்யூ 2x - 2 × சியோட வேல்யூ 5x + 5 × பியோட வேல்யூ 3x. அப்போ இங்கே பார்த்தோம்னா 10x - 10x + 15x ஈக்குவல் டு இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 15x மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? HCF கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதில் 20x 15x HCF என்ன வரும்?
ரெண்டுத்துக்கும் 5x எடுக்கலாமா? 5x எடுத்தோம்னா இங்கே 4 வந்துடும், இங்கே 3 வந்துடும், அவ்வளோதான். அப்போ 5x அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தா அது இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? கெஸ் பண்ணலாம். இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்குது? 2x இருக்குது. அப்போ இது வராது. நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது? 5x இருக்குது. b + cனா BACயை ஆட் பண்ணால் 8x வந்துடும், நமக்கு 5x தான் இருக்குது, வராது. CAA ஆட் பண்ணோன்னா 7x வரும், இதுவும் வராது. அப்போ AB பார்த்தோம்னா 2x + 5x 3x போட்டோம்னா 5x வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? இப்படி தான் பண்ணணும். இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவை என்னவா இருக்கும் அப்படின்னா 2ஆக தான் இருக்கும். அடுத்த எண்களும் கெஸ் பண்ணிடுங்க. 2, 4, 20, 22. ஓகேவா? ஏற்கனவே ஞாபகம் இருக்குதா? நம்ம முன்னாடி ஒரு சம் செய்யும்போது கூட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 2 வந்துச்சு. அந்த இடத்துல HCF வேல்யூ 2ன்னு எடுத்தோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக உள்ளது. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்கு தொகையை மீச்சிறு பொதுமடங்காக கொண்டு அமைகிறதுன்னு கேட்குறாங்க. எந்த இணை எண்கள் அதோட எல்சிஎம் வந்து பெருக்கு தொகையாக கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 விஷயம். அதாவது ப்ரைம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே கான்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்குது. அதே மாதிரி கோப்ரைமாக இருக்குது, சார்பகா எண்களாக இருக்குது. அதாவது இந்த 3த்துக்குமே ரெண்டுமே பகா எண்களாக இருக்கணும், அல்லது சார்பகா எண்களாக இருக்கணும், அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும். இந்த 3மே இருந்துச்சு அப்படின்னா இதோட HCF வேல்யூ என்ன அப்படின்னா 1, LCM வேல்யூ என்ன அப்படின்னா 2ஓட ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ இங்கே இந்த 3 கண்டிஷனில் ஏதாச்சும் பொருந்துதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டீலேருந்து போனோம்னா இங்கே HCF பார்க்கும்போது இதை ஆட் பண்ணால் 3, இதை ஆட் பண்ணால் இது ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது வந்து நமக்கு இதோட என்ன வராது? HCF வேல்யூ 1 வரணும் அப்படின்னா நான் இங்கே 3 நம்மளால் எடுக்க முடியும். அப்போ இங்கே இது வந்து இதோட ப்ராடக்ட்டை வந்து பெருக்கு தொகையாக கொண்டிருக்காது. அப்போ இது வராது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 40, 405 அப்படின்னா 5 HCF வந்துடும், இதுவும் வராது. 32, 162னா 2ல் முடியுது, 2 HCF எடுக்கலாம், அப்போ இதுவும் வராது. ஸோ ஃபைனலாக 32, 81 அப்படிங்கிறது தான் நமக்கு ரெண்டுமே சார்பகா எண்களில் வந்துடும். ஓகேவா? இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்லேயும் வராது, கான்சிக்யூட்டிவ் நம்பர்லேயும் வராது. எதில் வந்துடும்? கோப்ரைம்க்கு கீழே வந்துடும். சார்பகா எண்கள்ங்கிறதுனால அதோட எல்சிஎம் வந்து 2ஓட ப்ராடக்டாக தான் இருக்கும். பின்னங்களில் இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்னா நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை HCF கண்டுபிடிக்கணும் டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு. அப்போ இதுக்கு எல்சிஎம்னா என்ன பண்ணலாம்? பெரிய நம்பரை பார்க்கலாம். 5, 5இன் மடங்கில் இருக்கக்கூடியதில் இது 2ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்? 20 இருக்கும். 10 ஆக்சுவலாக 4 பார்க்கணும். இப்போ 5இன் மடங்கில் 5 வரும், 0 வரும். ஆனால் 5ல் வந்தால் அது 2ஆலையும் டிவைட் ஆகாது, 4ஆலையும் டிவைட் ஆகாது. அப்போ ஜீரோஸாக பார்த்தோம்னா 5, அடுத்து 10, 10 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ அடுத்து 20 எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் என்ன வரும்னா 20 வரும், டிவைட் பை கீழே இருக்கக்கூடிய நமக்கு HCFனா சின்ன நம்பரை பார்க்கணும். இது எல்லாத்தாலையும் டிவைட் இது வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணுது. ஸோ இங்கே இதுதான் இதுக்கான எல்சிஎம்மாக இருக்குது, HCFாக இருக்க முடியும். ஸோ ஃபைனலாக 20/3 அப்படிங்கிறது நமக்கு மொத்தமாக எல்சிஎம்மாக இருக்கும். இதே மாதிரியே நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே மைனஸில் இருக்குது, இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 9க்கும் 12க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 12இன் மடங்கில் 36 தான் வந்து நமக்கு 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 24 டிவைட் ஆகாது, அடுத்து 36. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை. ஸோ மைனஸ் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ -36 எந்த இடத்துல வருதுன்னா இந்த ஒரு இடத்துல தான் வருது, அதனால அதை ஆன்சராக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏபிசி பார்த்தீங்கன்னா இங்கே A³ A². ஸோ A³ இங்கே B² C² அவ்வளோதான். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் இதுதான். அடுத்ததாக இதுக்கு மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்கலாம் HCF, டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2, 4, 6 HCF என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும், டிவைடட் பை இங்கே எல்சிஎம் தானே. எல்சிஎம் பார்த்தோம்னா 15, 5, 15 இருக்கும். அப்போ 2/15 அப்படிங்கிறது ஆன்சர். 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவை 65m - 117 எனில் mஇன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி கொஸ்டின் நாங்கள் பார்த்தோம்ல, 65 117 என்ன போடலாம்? 13 போடலாம். 65னா 5 13 வருதுல்ல. அப்போ இங்கே 9 13 வருதான்னு பாருங்கள். 90 90 27 117. அப்போ இங்கே 9 போட்டுக்கலாம். அப்போ 13 தான் இதோட HCFாக இருக்கும். அப்போ ஈக்குவல் பண்ணலாமா? 65m - 117 = 13. இது இங்கே போயில ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ 65m = 20 30 வந்துடும். அப்போ 130 அப்படிங்கிறது வந்துடும். ஒரு 13 13, இங்கே 5 13, 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2
2 65 130 அவ்வளோதான். அப்போ எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. ஆன்சர் ஆப்ஷன் சி 2. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி வரும்? 75 பெரிய நம்பர். 75 மடங்கு ஆக்சுவலாக 75 எல்லாத்தாலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். 75 25ஆலையும் டிவைட் ஆகும், 15ஆலையும் டிவைட் ஆகும். 3 25 75, 4 15 60, 5 15 75. அப்போ அதனால் ரெண்டுமே டிவைட் ஆகும். அப்படிங்கிறதுனால 75 நமக்கு எல்சிஎம்மாக அமைஞ்சிரும். 100 லிட்டர் 120 லிட்டர் 160 லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? இதே கொஷின் எத்தனை தடவை கேட்குறாங்க பாருங்கள். 120 180 வச்சு ஒரு தடவை கேட்டாங்களா? அடுத்து அந்த ஈக்குவலாக பால் இருக்குன்னு சொல்லி ஒன்று கேட்டாங்களா? இங்கேயும் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 100 120 160 என்ன வரும்? இது 40 போட முடியாதா? 20 வரும். ஓகே போடலாமா? 10னா இங்கே 10 12 16, இங்கே 2 போட்டிங்கன்னா 5 6 8. ஸோ 20 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். 20 லிட்டர். ஓகே, இரு எண்களின் மீச்சிம 630, மீப்போவ 9, மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இரு எண்களோட எல்சிஎம் HCF கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டோட பெருக்கல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 2 நம்பரோட பெருக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி என்ன வச்சுக்கலாம்னா ஏபின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 பெருக்கணும் அப்படின்னா 0, 27க்கு 7 மிச்சம் 2, 9 54 56 எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ அந்த எண்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. A+B கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு? 153. இப்போ என்னன்னா அந்த எண்களோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. A-B என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே பண்ணிடலாம். அப்படி தானே? 5670 ஆனால் பிரிக்கணும். ஓகே சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலாவில் போட முடியுமா? ஃபார்முலா என்ன இருக்குது நமக்கு? A+B, இது மூணையும் லிங்க் பண்ணக்கூடிய ஃபார்முலா A+B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AB அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவில் நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A+B ஹோல் ஸ்கொயர் 153 கூடுதல் இருக்குதா? ஓகே, 153 ஹோல் ஸ்கொயர் 153 ஸ்கொயர்னா 153 இன்ட்டு 153. ஓகே, 153 இன்ட்டு 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 3. இப்போ இங்கே இன்ட்டு 153. ஓகே, 153 00 5ஆல் பெருக்கணுன்னா 0 போட்டு 15க்கு 5 மிச்சம் 1, 26க்கு 6 மிச்சம் 2, 5 5 2 7, 3 இன்ட்டு 9 15க்கு 5 மிச்சம் 1 7. கரெக்டா? 300 450 5 9 15க்கு 5 மிச்சம் 1 4 489. ஓகே, 100 ஃபஸ்ட்டு 1015 03 போட்டு ஓகே. அடுத்தது 5ஆல் பெருக்கணுன்னா 500 ஒரு 500 ஒரு 250 750 750 ஒரு 750 ஒரு 750 ஒரு 150 அப்படி தானே? 0 15க்கு 5 1 25க்கு 25 26 மிச்சம் 2 7. ஓகே கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 போட்டுக்கலாம். அடுத்து இங்கே 10க்கு 0 மிச்சம் 1 14 1 12 13க்கு 1 இங்கே 3. ஓகேவா? 23409 வருது. இங்கே என்ன வரும்? மைனஸ் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே 4 இன்ட்டு இங்கே ஏபியை பெருக்கணும். ஆக்சுவலாக 5670. இதில் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வரையில் மைனஸாக மாறுமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 23409 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? சரி, இப்போ இதை இடத்த மாற்றிக்கலாம் ஃபைனலாக. இப்போ இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? 0 28க்கு 8 மிச்சம் 2, 24 26க்கு 6 மிச்சம் 2, 20 22 22. கரெக்டாக? அப்போ இங்கே மைனஸ் பண்ணலாம். 23 409 இருந்து 22 6 80 மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே 9 இங்கே 2 13க்கு 6 போச்சு அப்படின்னா 7 அவ்வளோதானே? 729. ஓகே, 729. இப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஓவரால் இதில் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே நமக்கு ஒரு மைனஸ் கிடைக்கும்.
இங்கே மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 729 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஏ மைனஸ் பியோட ஹோல் ஸ்கொயர் தான் என்னன்னா 729. அப்போ ஏ மைனஸ் பி என்னவா இருக்கும் அப்படின்னா 27 இருக்கும். அப்படி தானே 27 ஸ்கொயர் தான் நமக்கு 729. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 27 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்ததாக இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 2 மீச்சிறு பொது மடங்கு 154 எண்களுக்கு இடையில வேறுபாடு கொடுத்துருக்காங்க. கூடுதல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை நான் உங்களுக்காக விடுறேன். சரியா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பெரிய கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். 87. ஓகே, அடுத்த கேள்வி. t square minus 13t plus 42 t square minus 36 t minus 7 whole cube இன் மீச்சிமை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 13 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும். அப்போ இங்கே 6 42 கூட்டினா இது வருமா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். அப்போ இங்கே இதுக்கு என்ன ஒரு ஃபஸ்ட்டு டேர்முக்கு t minus 6 t minus 7 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு டேர்ம். இது என்ன பண்ணிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 6 ஸ்கொயர் போடலாமா? அதுபடி போட்டோம் அப்படின்னா a plus b into a minus b அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்ததான் t minus 7 the whole cube போடலாம். LCM பார்த்தோம் அப்படின்னா t minus 7 LCM தானே t minus 7 whole cube எழுதிக்கலாம். அடுத்து t minus 7 இருக்குது, t plus இருக்குது, அதை மட்டும் சேர்த்து எழுதிக்கலாம். t minus 6 t plus 6 எழுதிட்டோம்னா ஆன்சர் t minus 6 இப்படி. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அவற்றின் மீப்போமை கொடுத்துருக்குறாங்க. மீப்போவை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே சார்பாக இது எல்லாமே ப்ரைம் நம்பர். ஆக்சுவலாக இதோட HCF என்னவா இருக்கும்னா இங்கே நம்ம காமனாக எடுக்கக்கூடிய எக்ஸாக தான் இருக்கும். அப்படி தானே? அப்போ இங்கே என்னென்னா அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதோட LCM எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரேஷியோவில் சார்பாக எண்களாக இருந்துச்சுன்னா அந்த மூணையும் பெருக்கிக்கோங்க, இன்ட்டு எக்ஸை போட்டுக்கோங்க. இதோட வேல்யூ தான் என்னதான் இருக்கும்னா LCMமாக இருக்கும். சரியா, கேன்சல் பண்ணலாமா? 2 10 ஒரு 0 கேன்சல், 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 40. எக்ஸோட வேல்யூ 40. தட் இஸ் HCF வேல்யூ 40. ஆன்சர் ஆப்ஷன் டி. இரு எண்களின் மீப்போமை 24 அவ்விரு எண்களின் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. மீப்போமை 24. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இதுவும் அதே தான் 2 × 3 × எக்ஸ் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 24. அப்போ இங்கே 6 4 போட்டுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 4னா இங்கே போட்டிங்கன்னா இன்ட்டு 4 × 4. அப்போ 8, 12ங்கிறது ஆன்சர். அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 8 + 12 ஆட் பண்ணால் 20 வந்துடும். 20ங்கிறது ஆன்சர். அடுத்து கொடுத்துருக்கக்கூடியதுக்கு மீப்போ கண்டுபிடிக்கங்க. பாருங்கள், மா தான். ஓகே, எல்சிஎம்னா நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் தொகுதியில் இருக்கிறதுக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பகுதியில் இருக்க எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதில் 9 இருக்குது. 9 மடங்கில் 2 3 7 இது 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பார்க்கணும். இப்போ 9 மடங்குலனா நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்து டேரெக்டாக எங்கே போகும்? 7ஆலனா 9 18 7ஆல் டிவைட் ஆகிறத யோசிக்கணும். அப்போ எங்கே வரும்? 63 கிட்ட தான் வரும். அப்படி தானே? ஓகே, பார்த்தோன்னா 9 18 7 தான் முக்கியமாக பார்க்கணும். 9 18 27 பார்க்கவே வேணாம், ஏன்னா 2ஆல் டிவைட் ஆகணும்ல. அப்படி பார்த்தோன்னா 18 அடுத்து 36 36 45 அடுத்து என்ன வந்துடும்? 54 வந்துடும். 54 நமக்கு எதில் வராது? 7ஆவது வாய்ப்பால் வராது. 54 அடுத்து 63 63மே நமக்கு 2ஆல் டிவைட் ஆகாதுல்ல. அப்போ இங்கே 2 இதுலேயும் பார்க்கணும். 3 7 9. ஆக்சுவலாக இது எல்லாமே இது ரெண்டும் தான் காமனாக டிவைட் ஆகும். 3னா 2 1 7 3. ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாமா? 21 21 2 42 42 × 3 12 6 126 இருக்குது. 126 டிவைட் பை HCF. கீழே இருக்கிறதுக்கெலாம் HCF, கீழே இருக்கிறது எல்லாமே வேறு நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கான HCF என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதோட LCM இந்த ஃப்ராக்ஷனுக்கு பார்த்தோன்னா 126 தான். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு HCF பார்க்கணும். HCFனா ஃபஸ்ட்டு வேல்யூஸ் அப்படி பார்க்கலாம். 40 48 64 4ஆல் போடலாமா? 4ஆல் போட்டோன்னா 10. இங்கே என்ன வரும்? 12 வரும். இங்கே 16 வரும். அடுத்து 2 போட்டோன்னா 5 6 8 வந்துடும். அப்போ இங்கே 8 போடலாமா? 8 எல்லாத்துலேயுமே 8 இருக்குது, அதனால் நம்ம ஃபைனல் பண்ண முடியாது. அடுத்ததாக HCF தானே கேட்காங்க. அப்போ பவரில் கம்மியாக, எக்ஸில் பவரில் என்ன கம்மியாக இருக்குது? X² இருக்குது.
ஒய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு தான் கம்மியாக இருக்குது. இசட்டை பொறுத்த வரைக்கும் இசட் பவர் 1. அப்போது 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இசட் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. கவனமாக பார்த்து எழுதணும். ஏன்னா அல்ஜிப்ராவில் இருக்கும்போது ஒவ்வொன்றுமே எப்படி ஆகும், நமக்கு ஒரே மாதிரி தெரிகிறாப்புல இருக்கும். இந்த கொஷின் நல்ல கொஷின் ஆக்சுவலாக. பின்வருவனை வச்சு நீ பெரு பொது வகுத்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷினில் கொடுத்துருக்குறாங்க ஏ பவரில் எண்ணெய் வச்சே நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அதோட கண்டிஷன். இங்கே என்னென்னா எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ எதில் தான் ஆரம்பிக்கும்னா 1ல் தான் ஆரம்பிக்கும், ஜீரோஸ் வராது. இன்னொன்று கொடுத்துருக்காங்க எண்ணுங்கிறது 1 விட பெருசாக தான் இருக்கும், 1 போட முடியாது. 1க்கு அதிகமான இருக்கக்கூடிய நம்பரை போட்டுக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்தா தானே நம்ம 1 போட முடியும். அப்போ 1 போடக்கூடாது, 1க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ பவர் n-1 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. நான் எண்ணுக்கு வந்து எல்லாத்துக்குமே காமனாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே ஏ பவர் 2 - 1 1 ஸ்கொயர் என்ன வந்துடும், 1 வந்துடும். ஓகேவா? அடுத்த செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஏ பவர் n ஸ்கொயர் - 1 இருக்குது. நான் என்னோட வேல்யூ 2ன்னு போடுறேன். அப்போ 2 ஸ்கொயர் 4 4 - 1 என்ன வந்துடும், 3 வந்துடும். அப்போ 3 போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே ஏ பவர் n ஸ்கொயர் + 1 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 2 போடும்போது 4 ஆகும். 4 + 1 என்ன ஆயிரும், 5 ஆயிரும். ஏ பவர் 5 போடுறேன். அடுத்ததான் இங்கே ஏ பவர் n + 1 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்னுக்கு 2 போட்டோம்னா 2 + 1 3 வந்துருமா, 3 தி ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம்னா 9 வந்துடும். ஏ பவர் 9 வருது. இப்போ இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? ஹெச்சிஎஃப்னா எப்படி இருக்கணும், பவரில் கம்மியாக இருக்கணும். அப்போ இங்கே எது பவரில் கம்மியாக இருக்குது, ஏ பவர் 1. ஏ பவர் 1 தான் ஹெச்சிஎஃப். ஆனால் அதை அப்படி எழுதலாமா அப்படின்னா இல்லை. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். கேள்வி என்ன இருக்குது, ஏ பவர் n-1 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ பவர் n-1 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்த கேள்வி y³ - 125 எல்லாம் கொடுத்துட்டு அல்ஜிப்ராவில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. பண்ணிக்கலாமா? இது என்னது a³ இங்கே 5³ போட்டுக்கலாம். அப்போ இங்கே எழுதணும் அப்படின்னா a³ - b³ a - b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. அப்போ 5y அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா a - b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ y - 5 தி ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டுக்கலாம். அடுத்து இங்கேனா y ஸ்கொயர் - 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னா a + b இன்ட்டு a - b போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம்னா y - 5 நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். அதில் பவரில் 2 எனக்கு இருக்குது, நான் 2 போட்டுக்கிடுவேனா. அதுக்கப்புறமா y + 5 இருக்குது, y + 5 எடுத்து எழுதிக்கலாம். பேலன்ஸ் இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா y ஸ்கொயர் + 25 + 5 அப்படின்ட்டு. அப்போ இதுதான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும். அப்போ இதை நம்ம காரணிப்படுத்த பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணால் -4, மல்டிப்ளை பண்ணால் +4 வரணும். ஓகேவா? அப்போ இங்கே 2, 2 கொடுக்கலாமா, மைனஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே டேர்ம் என்ன வரும்னா y -2 போட்டுக்கலாம், அல்லது -2 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்ததான் இங்கே a ஸ்கொயர் - b ஸ்கொயர், இங்கே 2 ஸ்கொயர் போடலாம்ல. அப்போ y + 2 இன்ட்டு y - 2ன்னு போட்டுக்கலாம். இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா y - 2 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து y + 2 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஆன்சர் y - 2 தி ஹோல் ஸ்கொயர் y + 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க, மீப்போவை கொடுத்துருக்காங்க. மீப்போமை என்னன்னு கேட்குறாங்க. பெருக்கற் பலன் அந்த ரெண்டோட பெருக்கற் பலனுக்கு சமம். அப்போ இதை 40 கொண்டு டிவைட் பண்ணிட்டாலே போதும். அப்போ எவ்வளோ ஆச்சு, 80 ஆச்சு. 80 இஸ் தி ஆன்சர். ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 3x² - 27. இதில் 3 காமனாக எடுத்து x² இங்கே 3 எடுத்தோம்னா 9 வருமா, அதை 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே 2 காமனாக எடுத்துகிட்டு x² - 2x - 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே 3 இன்ட்டு x + 3 இன்ட்டு x - 3 போடுறோம். இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் இங்கே ப்ளஸ் பண்ணால் -2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். அப்போ 1, -3 போட்டோம்னா சரியாக வருமா? அப்போ இங்கே என்ன வரும், x + இங்கே 2 முன்னாடி மறந்துடக்கூடாது, x + 1 இன்ட்டு x - 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா ரெண்டுலையும் எது காமனாக இருக்குது, x - 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஹெச்சிஎஃப் தானே. அப்போ x - 3 தான் நமக்கான ஆன்சர்.
ஓகே, இந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா HCF கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். 25 25 25. இதுக்கு என்னன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் வச்சே கண்டுபிடிக்கலாம், அப்படிலாம் தனித்தனியாக கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? தனித்தனியாக இது வந்து ஒரு ஃபேன்சி வேல்யூவாக இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி போட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதில் 13 37 இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பராலாம் டிவைட் ஆகிற மாதிரி வரும். சரியா? நீங்கள் பார்த்தோன்னே உங்களால் எல்லா நம்பரையும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக கண்டுபிடிச்சி கூட எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு 5 போடுறேன். 5 போட்டோன்னே எனக்கு வரும் 5 25 0, 5 25 0, இங்கே 5 போடுவேன். அதுக்கப்புறமா என்ன போடுவேன், 5 போடுவேன்னா 1 0 1 0 1. அடுத்து இது எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3ஆல் டிவைட் ஆகும் தான். சரியா? இப்போ இங்கே 3 போடுறேன்னா இப்போ இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. 3ஆல் போட்டோம்னா 3 9 மிச்சம் 1, 3 9 மிச்சம் நமக்கு 2, 6 18 மிச்சம் 2, இங்கே என்ன வந்துடும் 7 வந்துருமா, 7 21. இப்போ இங்கே 36 போடுவோமே, 36 36 36 இங்கே போட்டிங்கன்னா 6ஆல் போட்டிங்கன்னா 6 36 0, 6 36 0 6 போடுவோம். அகைன் ஒரு 6 போட்டிங்கன்னா 1 0 1 0 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்தோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஆப்ஷனை செக் பண்ணிங்கன்னா HCF தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட டேர்ம்ஸ் தான் நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 × 5 × 5 × 5 × இன்னும் 3 போகும். ஆனால் இங்கே என்ன இருக்குது 1 0 1 0 1 இருக்குதா, இதை நம்ம அப்படி வச்சுக்கிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 × 6 × நான் 1 0 1 0 1ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் எப்படிலாம் போகும், 3ஆல் டிவைட் ஆகும், 13ஆல் 37ஆல் இப்படியே போகும். நம்ம அந்தளவுக்கு போகாமல் ஆப்ஷன்லேருந்து நம்ம எப்படி போகலாம், நமக்கு ஆன்சர் வந்து ஃபுல்லாக செஞ்சு கொண்டு வரணுங்கிறது இல்லை, நிப்பாட்டணும், அவ்வளோதான். ஆன்சர் என்ன வருதோ அதுதான் பார்க்கணும். அப்படி தானே 4 ஆப்ஷனில் எதுக்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தோன்னா நான் போட்டுக்கிட்டே வரேன். இங்கே 5 போடுறேன், எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிது. இந்த பக்கம் போடுறேன், 6 போடும்போது எனக்கு இந்த இடத்துல வருது. இந்த 2 இடத்துலையுமே இந்த 2 நம்பரோட எனக்கு காமனாக நிற்கிது. அப்போ இதே நம்பர் தானே அங்கே எனக்கு HCF-ஆக வந்திருக்கணும். அப்போ அப்படி கெஸ் பண்ணும்போது தான் இப்போ இங்கே பாருங்கள் 5 இது 2 பக்கமே வரல, அப்போ இது வேணாம். ஆனால் இது 2 பக்கமே வந்திருக்குல்ல, அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், HCF-ஆக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் நமக்கு என்ன வரும்னா 1 0 1 0 வரும். நீங்கள் இதை யூக்ளிட் மெத்தட்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பெருசாக செஞ்சலாம் நமக்கு வரும் தான். ஆனால் அந்த அளவுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு ஸ்டெப் மார்க்லாம் இங்கே இல்லை, ஆன்சர் 4ல் எது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஆன்சரில் நமக்கு வேறு வேறு வேல்யூ இருக்குது, 13 அந்த மாதிரி வேறு ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் இதில் தான் நமக்கு காமனான HCF கிடைச்சிருது இல்லையா, அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பருக்கும் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். 144 120க்கு கண்டுபிடிக்கலாம். 144 120 4 போட்டேன்னா 3 12 36, இங்கே 3 0 3 போட்டோன்னா 12 10, 2 போட்டோன்னா 6 5. ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ வரும் 4 24 போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே √A இருக்குது, இங்கே A இருக்குது. இது எப்படி பிரிக்கலாம்னா √A × √Aன்னு பிரிக்கலாமா, √A × √A A தானே. அப்போ அந்த வகையில் ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன எடுக்கலாம், √A எடுக்கலாம். அப்போ 24 √A அப்படிங்கிறது தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்ததான் 156 124 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 186 124 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. நமக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு LCM கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வச்சு மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை டிவைட் பண்ணணும். ஃபர்தராக என்ன பண்ணுவோம்னா எது டிவைட் LCM இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ரிமைண்டர், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சு அது அந்த நம்பரோட 5 டிஜிட் நம்பர் இருக்குல்ல அதோட ஆட் பண்ணிடணும். ஸோ வரிசையாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் 156 124 இதுக்கு LCM பார்க்கலாம். 2 போட்டோம்னா 7 7 8 78 வந்துடும். ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா 62 வரும். ஸோ அகைன் 2 போட்டோம் அப்படின்னா 39 வரும். இங்கே போட்டோம் அப்படின்னா 31 வரும். அப்படிதானே. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 62, ஸோ 31. ஓகே, ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 × 39 × 31. அப்போ இங்கே இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 124 × 39 போடலாம். பெருக்கலாமா, பெருக்கணும்னா இங்கே 30 + 9 போட்டுக்கோங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பெருக்கினீங்க அப்படின்னா 300 360 372 372 9 பெருக்கினீங்க அப்படின்னா 372 0 போட்டுக்கணும். இங்கே ஒரு 0 இருக்குல்ல, 30க்கு 0 போட்டுக்கிறோம். 9 பெருக்கினீங்க அப்படின்னா
900 180 36. அப்ப 6 11க்கு 1 மிச்சம் 1 11. ஸோ இங்க 1116 போட்டுக்கலாம். அப்ப 6 3 இங்க 8 இங்க 4 4836 அப்படிங்கிறது தான் அதோட எல்சிஎம்மா இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது? மிகச்சிறிய 5 இலக்க எண்கிறது 10,000 அப்படிதானே? ஸோ இந்த வேல்யூவை அந்த 4856 இருக்கு அதால நம்ம என்ன 36 இதால என்ன பண்றோம் அப்படின்னா டிவைட் பண்றோம். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 போட்டோம்னா எவ்வளவு ஆயிரும்? 2 போட்டோம்னா 8000 8000 ஒரு 800 1000 ஓகே 2 போடலாமே 8000 ஒரு 1600 9600 ஆயிரும். அடுத்து ஒரு 36 72. ஓகே அப்ப இங்க 2 போடலாம். 12க்கு 2 மிச்சம் 1 7 16க்கு 6 மிச்சம் 1 9 கரெக்டா? ஓகே அப்ப இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8 இங்க 2 இங்க 3 328 கரெக்டா? சரி அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து இங்க 2 நம்பருக்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். 4836க்கும் 328க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்க இது கூட ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 16க்கு 8 போச்சுன்னா 8 இங்க 0 போட்டுக்கலாம். அடுத்து இங்க 8 - 3 5 வந்துடும். இங்க 4 ஓகேவா? இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 14508 கிடைக்குமா? இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர்ல ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வழி சொல்றேன் நான். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு, சரியா வகுப்படக்கூடிய நம்பர் என்ன இருக்கு, நான் இவ்வளவு பெருசா பண்ணணுமா அப்படின்னா இது ப்ரொசீஜர். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இப்ப இந்த நம்பரை நீங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 124 பண்ணும்போது நமக்கு இங்க இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்னா 31ல வந்து நிற்கும். அப்ப கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல எது 31ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல்லது 156 நீங்க டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 39 இன்னும் ஃபர்தரா பண்ணும்போது 13 நமக்கு கிடைக்கும். அப்ப கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல எது 13ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரிங்கிறது ஸ்மார்ட் அப்ரோச். ஆக்சுவலா நிறைய டைம் எடுக்காம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி அதுக்கப்புறமா லாஸ்ட் கொஸ்டின் 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த 2ஆலையும் வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கணுமா? அப்ப என்ன பண்ணுவோம்னா இதுல ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட இந்த ரிமைண்டர் 4 ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க எல்சிஎம் என்ன சொல்லணும், பெரிய நம்பர் பார்க்கணும். இந்த நம்பர் மற்ற எல்லாத்தாலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎமா இருக்கும். இங்க 508 பெரிய நம்பர். இந்த 508 254 டிவைட் ஆகும்னா ஆகணும்னா 254 2 போடுவோம் நமக்கு என்ன கிடைச்சிடும் 508 அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்ப டிவைட் ஆகும் தான். அப்ப இங்க இதுக்கான எல்சிஎமே என்னதான் வரும் அப்படின்னா 508 தான் வரும். இது கூட நீங்க ஒரு 4 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 512ங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கான செஷன்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம இன்னொரு முடிச்சிருக்கோம். ஓகேவா? மொத்தமா ஒரு இன்னைக்கு மொத்தமா நம்மளோட டார்கெட் சீரீஸ்ல 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு ஐ திங்க் 20 கொஸ்டின்ஸ் எக்ஸாம் ஹெச்சிஎஃப்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுவே எனஃப் தான். இன்னும் உங்களுக்கு இது எல்லாமே எல்லா டாபிக்கும் கலந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல இருக்குது. நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இடையில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.